வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், அந்த உணவுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த காஃபி, டீ, காரமான உணவுகள், புளிப்பு அதிகம் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் நேரடியாக குடிக்கிறது அப்படின்றது மற்றும் இந்த கார்பனேட்டர் பானங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்றது முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வயிற்றில் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமிலத்தன்மையை உங்களுக்கு அதிகரித்து நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி உணவுகள்லாம் விட்டுட்டு அன்றாடம் உங்களுடைய செரிமானத்தை ஆரோக்கியப்படுத்தி ஆற்றலை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் காலையில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெதுவெதுப்பான நீர் மற்றும் தேன் வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளலாங்க. வார்ம் வாட்டர் வித் ஹனியோட நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்தவுடன் காஃபி, டீ குடிக்கிறத தவிர்த்துட்டு ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறது அப்படின்றது உடலுக்கு வந்து மிகச்சிறந்தது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நச்சுக்களை நமக்கு வந்து வெளியேற்றும். இரவில் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை, அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றி குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை நமக்கு வந்து சீராக்கும். ஸோ செரிமான மண்டலத்தை இது வந்து நமக்கு சுறுசுறுப்பாக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வது உதவிகரமாக இருக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை, அந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை வந்து எரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நீங்கள் வெதுவெதுப்பான நீரோட தேன் கலந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. ஊற வைத்த பாதாம் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாங்க. சோக்குடு அல்மோண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாதாமை வந்து இரவு முழுவதுமாகவே நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் நீங்கள் அதை எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தோலை நீக்கி விட்டு 4லிருந்து 5 பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து விரைவாக உங்களுக்கு வந்து உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். பாதாமை நீங்கள் ஊற வைக்கும் போது அதனுடைய தோலில் இருக்கக்கூடிய டேனின் அப்படின்ற பொருள் வந்து நீங்கிடும். இது வந்து உடல் ஊட்டச்சத்துக்களை எளிதாக உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம முன்னாடி ஊற வைத்து எடுத்துக்கொண்டு தோலை நீக்கிட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து மூளை ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகள் கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையினுடைய நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இதயத்தையுமே நீங்கள் இதன் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள் கூடிய அந்த நார்சத்து தேவையில்லாமல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸ் கஞ்சி இருக்குங்க இல்லையா, அந்த ஓட் மீல், அதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாங்க. காலையில் ஹெவியான உணவுகளுக்கு பதிலாக எளிமையான மற்றும் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். இதன் மூலமாக நீடித்த ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓட்ஸில் வந்து இருக்கக்கூடிய சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு மெதுவாகவும் சீராகவும் ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கிக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க. இதனால் இது உங்களுக்கு வயிற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இது வந்து வயிற்றில் ஒரு மெல்லிய படலத்தை உருவாக்கி அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மை மற்றும் எரிச்சலை உங்களுக்கு முன்னாடியே ஏற்படாமல் தடுக்கும். சர்க்கரையினுடைய அளவுமே இந்த ஓட்ஸ் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்துங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஓட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் அப்படின்ற அந்த நார்சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. வயிற்றுக்கும் நல்லது. சுகர் ப்ராப்ளமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கொள்ளணும். பப்பாளி மற்றும் தர்பூசணி, பப்பாயா அண்ட் வாட்டர் மெலன் அப்படிலாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடுவது அப்படின்றது நல்லது. அதிலும் குறிப்பாக பப்பாளி மற்றும் தர்பூசணி போன்ற பழங்கள் அதிக நன்மை அளிக்கும். பப்பாளி வந்து குடலை வந்து உங்களுக்கு சுத்தம் பண்ணிடும் காலையில். அதுக்கு காரணம் பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த நொதிகள், அந்த என்சைம் வந்து உங்களுடைய செரிமானத்தை எளிதாக்கி குடல் புண்களை எல்லாம் உங்களுக்கு அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்களை எல்லாம் சரி பண்ணிடும். தர்பூசணி உங்களுக்கு நீரேற்றத்தை கொடுத்து வறட்சி ஏற்படாமல் சுறுசுறுப்பாக உங்களை அந்த நாள் முழுவதுமாகவே உங்களை வந்து வைக்கும். இப்போ இரவு தூக்கத்திற்கு அப்புறம் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சியை நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி உடனே சரி பண்ணிடும். தர்பூசணி இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்றது வந்து இதயத்திற்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயசில் பப்பாளி, தர்பூசணி பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த வெந்தயம் அல்லது வெந்தய நீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபெனுக்ரீக் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸோடைய வாட்டரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முதல் நாள் இரவே சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை நீங்கள் குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். இதன் மூலமாக சர்க்கரை
நோய் உங்களுக்கு வந்து மேலாண்மை செய்யப்படும். அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து. இது இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு வந்து சீராக்கி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு விடுபட வச்சிரும். உடல் சூட்டை வந்து உங்களுக்கு தணிக்கும். குறிப்பாக இப்போ கோடை காலங்கள் நடக்குதுங்க இல்லையா, அப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையிலேயே வெந்தயம் உங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டதாக மாற்றி கொடுத்து உடல் சூட்டை குறைத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான குறைபாடுகள், செரிமானம் தொடர்பான வயிற்று வலி கோளாறுகள், வாயு தொல்லை எல்லாம் உங்களுக்கு வந்து நீக்கி சுறுசுறுப்பாக உங்களை வந்து வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எலுமிச்சை ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஆம்லா ஜூஸ், அந்த நெல்லிக்காய் சாறு வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து குடிச்சிட்டு அந்த வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புதிய நெல்லிக்காய் சாற்றோட சிறிது வெதுவெதுப்பான நீர் கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு மார்னிங்கே வந்து கிடைக்கும். இப்போ நெல்லிக்காயில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்து இருக்குது. ஸோ இதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்து. அப்புறம் இது உங்களுக்கு கிடைக்கும் போது இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுடைய உடலுக்கு வந்து ஏற்படாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்றது இளமையே உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சருமத்தை வந்து பொலிவாக மாற்றும். அதுக்கு காரணம் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படின்றது தான். ஸோ இது வந்து சருமத்தை உங்களுக்கு பொலிவாக்கி கூந்தல் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தி கூந்தல் உதிர்வை எல்லாம் உங்களுக்கு வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது வெறும் வயிற்றில், அதே போல் நெல்லிக்காய் சாறு வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும். பழைய சாதம் அல்லது கஞ்சி, அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நமது பாரம்பரிய தமிழர்களினுடைய மிகச்சிறந்த காலை உணவு பழைய சாதம் அல்லது அது நீராகாரம்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் நாள் இரவு சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அதோட சிறிய மோர் அல்லது சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றது டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். அது இயற்கை ப்ரோபயோட்டிக்ஸாக நமக்கு வந்து செயல்படும். ஸோ சாதம் வந்து இரவு முழுவதும் ஊறுவதால் அதில் வந்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கோடிக்கணக்கில் உருவாக ஆரம்பிக்குது. இது குடல் ஆரோக்கியத்தை, அந்த கட் ஹெல்த்தை வந்து நமக்கு வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே பழைய சாதம் இருக்குது. ஸோ கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு இது வந்து உடல் சூட்டை வந்து நமக்கு உடனடியாக தணித்து வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்சர் மற்றும் வாயில் இருக்கக்கூடிய இந்த வெண்புண்களை எல்லாம் உங்களுக்கு வந்து குணமாக்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கலையுமே உங்களுக்கு நீக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிதில் செரிக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலுமாக உங்களுக்கு வந்து குணமாக்கும். அளவற்ற ஆற்றலை அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் காலையிலேயே வெறும் வயிற்றில் பழைய சாதம் அந்த நீராகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையிலேயே உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி, அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். நாள் முழுவதுமாகவே நீங்கள் சோர்வு இல்லாமல் உழைப்பதற்கு உங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோர்வு அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து அன்றைய நாள் முழுவதுமாகவே செயல்பட ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவுகளை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலினுடைய தன்மைக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா குளிர்ந்த உடல்வாக உங்களுக்கு இருக்குன்னா வெந்தயத்தை நீங்கள் அளவோடு எடுத்துக்கணும். ஏற்ற உணவை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் உங்களால் காண முடியும். ஏதேனும் வந்து கடுமையான ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா மருத்துவனுடைய ஆலோசனையோடு நீங்கள் இந்த மாதிரி டயட் பிளானில் தொடங்குறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது தான். இப்போ நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகளை முன்னாடியே சொல்லியிருப்போம், எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல் அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.